ஹலோ பட்டோஸ். உயிர்களையே கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற நம்ம படத்தோட ஹீரோக்கு அவங்க அம்மா தங்கச்சி 2 பேர் தான் உலகமே. ஒரு மாஸ்க் மேன் அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் கடத்தி அவங்கள கொடூரமாக டார்ச்சர் பண்ணி இவரை வரிசையாக கொலைகள் செய்ய சொல்கிறான். செய்ய மாட்டேன்னு சொன்னால் அவங்க அம்மாவோட விரலையே துண்டா வெட்டி சாப்பாடில் வச்சு பார்சலாகவே அனுப்புகிறான். நம்ம ஹீரோவை டார்கெட் பண்ண காரணம் என்ன, அவன் கொலை செய்ய சொன்ன ஆட்கள்லாம் யாரு அப்படிங்கிறத நம்ம சரத்குமார் கண்டுபிடிச்சாரா இல்லையா, ஹீரோவோட அம்மாவையும் தங்கச்சியும் காப்பாற்றினாங்களா அப்படிங்கிறத சூப்பராக விறுவிறுப்பாக சொல்லியிருக்க படம். கிளைமேக்ஸில் நீங்கள் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு வேறு லெவலில் ஒரு தரமான ட்விஸ்ட்டும் இருக்குது. இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போடுறங்க நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2024 வந்திருக்க ஹிட் லிஸ்ட். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஐடியில் வேலை பார்க்குற நம்ம ஹீரோட்ட ஒரு பொண்ணு வந்து ஈவினிங் நான் தனியாக அவனையை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவரோட ஃப்ரெண்டு, ஏம்மா அவனையா தனியாக மீட் பண்ணணுன்னு கூப்பிட்ட, என்ன லவ்வா அப்படின்னு கேட்டால் எடுத்த உடனே லவ்வா, முதல் டேட்டிங் அதுக்கப்புறம் தான் லவ் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஹீரோவோட கேரக்டர் எப்படின்னு ரிவீல் பண்ணுறாங்க. டேட்டிங்னோடனே அவங்க அப்படியே கற்பனை பண்ணி பார்க்குறாங்க. அப்படியே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு சிக்கன் ஃபிஷ்ஷுன்னு வச்சு சாப்பிட்லாம்னா நம்மளை அப்படியே காமிச்சோம்னா அவர் கூழு கபசுர குடிநீர் மூலிகை இப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அடுத்து பப்புக்கு போய் டான்ஸ் ஆடலான்னு பார்த்தா அவர் பஜனை பாட கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு ரொமான்டிக் மூவிக்கு போகலான்னு பார்த்தா அவர் கடைசி விவசாயி படத்தை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வள்ளலார் வழியில் உயிர்களையே கொலை செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டர்னு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அடுத்து நம்மளுக்கு காட்டுறது ஏசிபி யாழ்வேந்தன். ஊர்லேயே இருக்க மிகப்பெரிய ரவுடி காளி. அவனை எந்தவித ஃபோர்ஸ் இல்லாமல் தனியாக போய் மீட் பண்ணுறேன்னு போனால் மொத்த ஊர் சுற்றி நிற்குது. கன் எடுத்து கீழே டப்புன்னு சுட்டுட்டு முனிஷ்காந்த் கையில் கன்னை கொடுத்துட்டு எவனாவது உள்ள நகண்டானா அவனை போட்டு அப்படின்னு உள்ளே போய் காளியை பார்க்குறாரு. இது வரைக்கும் நீ கார்பரேட் கம்பெனிக்காக எத்தனையோ கொலையை பண்ணியிருக்க செஞ்சுருக்க, ஆனால் அவங்களுக்கு நீ இப்போ தேவைப்படலை, உன்னைய போடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே என் எல்லையில் நீ ஏதாவது ஆட்டம் காமிச்சேன்னா யோசிக்கவே மாட்டேன், உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு அவருக்கு வார்னிங் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. கடுப்பான நம்ம காளி அந்த கார்ப்பரேட் முதலாளியை நடு ரோட்டில் வச்சு கொலையும் பண்ணிடுறாரு. அடுத்து நம்ம ஏசிபி யாழ்வேந்தனோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா குமுதா. அவங்க வந்து ஒரு ஆப் லான்ச் பண்ணுறாங்க, உயிர் கொள்ளாமை அப்படின்னு. அதுக்கு முழுக்க ஹெல்ப் பண்ணது செஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ விஜய் தான். அடுத்து நம்ம ஏசிபியை பேச கூப்பிட்டோம்னா அவர் ஒன்று தான் சொல்கிறாரு, இந்த உயிர் கொள்ளாமை அப்படிங்கிறதுக்குள்ள நான் வர விரும்பலை, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமும் இல்லை, இருந்தாலும் இந்த ஆப் யூஸ் பண்ணி எல்லாரும் மாறினீங்கன்னா சந்தோஷம். அடுத்து குமுதா நம்ம விஜய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவர் தான் எனக்கு மென்டார், இந்த ஆப் இது பண்ணுறதுக்காக எனக்கு அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணார் அப்படின்னா எனக்கு தெரியும், நீ இதை இவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து விஜய்க்கு ஃபோன் வருது. உங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் நான் கடத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா, சார் அனாவசியமாக பேசாதீங்க, ஏதோ ராங் நம்பர்னு ஃபோனை கட் பண்ணால் அவர் சொல்கிறாரு, இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் நீ பதறி அடிச்சுட்டு எப்படா என் ஃபோன் வரும்னு வெயிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணால் இவர் அம்மாவுக்கு அடித்து பார்க்குறாரு, தங்கச்சிக்கு அடித்து பார்க்குறாரு, ஃபோனு சுவிட்ச் ஆஃபு. பதறி போய் அங்கே இருந்தால் சரத்குமார்ட்ட வந்து, சார் எங்கள் அம்மாவை யாரோ கடத்திட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க சார், ஃபோன் அடித்தாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் சார் அப்படின்னு பதறனா, ஒன்றும் பதறாதீங்க அப்படின்னு முனிஷ்காந்தை கூட அனுப்பி வீட்டில் போய் என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள், அதே மாதிரி அவங்க அம்மா தங்கச்சியோட ஃபோனு எங்கே சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு என்னங்கிறத ஃபுல்லாக ட்ராக் பண்ணுங்கள் அப்படின்னு சரத்குமார் கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு வந்த முனிஷ்காந்த் தேடி பார்த்துட்டு காணோம் அப்படின்னோடனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் அம்மாவும் தங்கச்சியோ சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வீட்டுக்கு போயிருக்காங்களான்னு ஃபோன் பண்ணி பாருன்னா, ஃபோன் பண்ணால் அங்கே எங்கேயுமே வரலைன்னொடனே சிசிடிவியை போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் கார் எடுத்துகிட்டு வெளியே போனது தெரியுது. கரெக்டாக கார் நம்பரை நோட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இந்த கார் எங்கே இருக்குன்னு உடனே எங்கேயா இருந்தாலும் ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே காரை ஸ்பாட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே பதறி போய் பார்த்தோம்னா கார் கண்ணாடியை உடச்சிட்டு ஒரு நீடில் மாதிரி உள்ளே வச்சு மயக்க மருந்தை ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அங்கனக்குள்ளே தூங்கிட்டு இருந்த ஒருத்தர் இது எல்லாத்தையும் பார்த்தேன்னு சொல்லி சொன்னால் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஒரு ஆம்னி வேனு கரெக்டாக இவங்க காரை இடித்து போஸ்ட் கம்பத்தில் மோத வச்சிடுறாங்க. இவங்க அம்மாவும் பொண்ணும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆம்னிலேருந்து ஒருத்தர் இறங்குறவன் பயங்கரமாக மாஸ்க் போட்டுட்டு வந்தால் அவங்க கண்ணாடியை உடச்சி ஒரு நீடியில் உள்ளே சொருகிறான். அதுலேருந்து புகையாக உள்ளே வந்தால் இவங்க 2 பேரும் மூச்சு திணறி டோரை திறந்துட்டு வெளியே விழுகிறாங்க. அவங்க பொண்ணு மயக்கமாயிட்டாங்க, தூக்கிட்டு போய் உள்ளுக்குள்ளே வேனில் கட்டியே போட்டுறான். அடுத்து அவங்க அம்மாவும் பின்னாடியே வந்தால் அவங்களையும் உள்ளே வச்சு அங்கேருந்து கடத்திட்டு போயிட்டா அப்படின்னு அங்கே இருந்தவன் எல்லாத்தையும் சொல்கிறான். அந்த வேனோட நம்பரையும் அடையாளத்தையும் சொல்லி எல்லா செக் போஸ்ட்டையும் மார்க் பண்ணி ஃபுல்லாக டோல்கேட்டையும் செக் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் செக் பண்ணி பார்த்தா எந்த டோல்கேட்டையுமே கிராஸ் ஆகலைன்னா
நீ கவலையே படாத விஜய், இந்த 20 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே மட்டும்தான் அந்த கார் கண்டிப்பாக இருக்கணும், ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முனிஷ்காந்தை கூப்பிட்டு தனியாக சொல்கிறாரு. இவனுக்கு தனியாக ஃபோன் வந்து அவன் சொல்கிறத கேட்டு இவன் ஏதாவது பண்ணிடக்கூடாது, அதனால் அவன் பைக்கில் ஜிபிஎஸ்ஸை செட் பண்ணுங்க, அதே போல் அவனுக்கே தெரியாமல் அவன் ஃபோனில் ஸ்பை ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணுங்க, அவனுக்கு வர ஃபோனு கால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேஸ் பண்ணணும்னு அவருக்கே தெரியாமல் அவரோட ஃபோனில் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் கரெக்டாக நம்ம விஜய்க்கு ஃபோன் வருது. உங்கள் அம்மாவும் தங்கச்சியும் உயிரோட வேணும்னா நீ அவங்கள விட்டு தள்ளி வந்து நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொன்னால் இங்கே அவர் பயந்து போய் ரெஸ்ட் ரூமுக்கு போய் ஃபோன் பேச போகிறாரு. அதை கரெக்டாக முனிஷ்காந்த் பார்த்துட்டு இங்கே சரத்குமாரை கூப்பிட்றாரு. இவங்க எல்லாருமே சிஸ்டமில் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லியிருப்பாங்களே, எந்த செக் போஸ்ட்டையும் தாண்டி போகலை செய்யலை, 20 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் இருக்கான் அப்படின்ட்டு. உன் மொபைலுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அதை ஓப்பன் பண்ணி பாருன்னு சொன்னால் அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணால் இவரோட வேனை ஒரு ட்ரக்கில் ஏற்றிட்டு போகிறத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அந்த ட்ரக்கு நம்பரும் ஃபேக்கு. அதனால் இவங்க என்னை கண்டுபிடிக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா அதுக்குள்ளே உங்கள் அம்மாவும் தங்கச்சி செத்து போன இடத்துல புல்லே முளைச்சிரும். ஸோ உங்கள் அம்மா தங்கச்சி உயிரோட வேணும்னா அங்கேருந்து ஏதாவது சொல்லிவிட்டு வெளியே கிளம்பு, நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொன்னால் இவர் பதறி போய் உள்ளே வந்து நம்ம சரத்குமார்ட்ட வீடியோ காமிச்சிட்டு, சார் பார்த்தீங்களா சார், தயவுசெய்து எங்கள் அம்மாவும் தங்கச்சி எனக்கு உயிரோட வேணும் சார், என்னை விட்டுருங்க சார்னு அங்கேருந்து பதறி அடித்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அந்த ஜிபிஎஸை ஃபாலோ பண்ணி 4 பேர் பைக்கில் மப்டிலேயே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சரத்குமார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தா அவன் அடுத்து ஃபோன் அடிக்கிறான். ரைட்டில் போ, லெஃப்டில் போ அப்படின்ட்டு கரெக்டாக ஒரு இடத்துல நில்லுனா அங்கனக்குள்ளே லெஃப்ட் சைடில் ஒரு கோழிக்கடை இருக்கும், அந்த கோழிக்கடைக்குள்ளே போ. நான் ஏன் சார் கோழிக்கடைக்குள்ளே போகணுன்னா சொல்கிறத மட்டும் செய்யினா இவர் உயிரே கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவர் அங்கே கோழிக்கடையில் சிக்கனை வெட்டுறதையும் வாட்டுறதையும் பார்த்தா அப்படியே ஓட்டிக்கிட்டு வந்து வாந்தி எடுத்து முடிச்சிட்டியா, இப்போ நான் சொல்கிறத கேளு, அங்கே இருக்க எல்லா கோழிகளும் சாக போகுது, ஆனால் நீ நினச்சா ஒரு கோழியோட உயிரை காப்பாற்ற முடியும், உள்ளே போய் உனக்கு பிடிச்ச ஒரு கோழியை உடனே வாங்கிட்டு வானா. பதறி அடித்து உள்ளே போனால் கரெக்டாக ஒரு சேவலை வெட்ட போகிறாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் இவர் கையை குறுக்கால விட்டு இந்த சேவலை நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த சேவலை வாங்கினா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த சேவல் எடுத்துகிட்டு நீ வீட்டுக்கு போ, நானே உனக்கு ஃபோன் பண்ணுறேன். இங்கே நம்ம சரத்குமார் இவருக்கு பட்டன் கேமராவும் மாட்டி விட்டுருப்பாங்க. அதனால் என்ன நடக்குதுன்னு இவங்க இதை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தால் நேராக வீட்டுக்கு போகிறாரு. அங்கே வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவன் ஃபோன் அடித்து டிவியில் அப்படியே கனெக்ட் பண்ணு, வீடியோ காலில் வை அப்படின்னு சொல்லிட்டு வைக்க சொல்கிறாரு. வச்சா உனக்கு 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கும், அது எங்கே இருக்குன்னு தேடி எடுனா இவர் தேடி எடுத்துகிட்டு வராரு. அதை ஓப்பன் பண்ணி எடுன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய கத்தி இருக்குது. இப்போ அந்த கத்தியை வச்சு அந்த கோழியை நீ வெட்டி கொள்ளுனா என்னால் சத்தியமாக முடியாதுன்னு அந்த கத்தியை பதறி போய் கீழே போட்டா, நீ சொல்கிறத செய்யலைனா அப்படின்னு திரும்பினா நம்ம மாஸ்க் மேனுக்கு பின்னாடி அவரோட தங்கச்சியை படுக்க வச்சு கையும் காலையும் கட்டி வச்சுருந்தா அவங்களோட முதுகில் அப்படியே மெழுக ஊத்துறாரு. ஊற்றிட்டு மரியாதையாக நான் சொல்கிறத கேட்டு அந்த கோழியை வெட்டி கொள்ளு, இல்லைனா இந்த பாரு மொத்தமாக எரிஞ்சிட்ருக்க மொத்த மெழுகையும் தூக்கி உன் தங்கச்சியோட மேலே ஊற்றிடுவேன் அப்படின்னு மிரட்டினா, முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா உன் தங்கச்சி அவ்வளவுதான் தந்தூரி ஆக போகிறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது பதறி போய் வேற வழியே இல்லாமல் அந்த சேவனை வெட்டிடுறாரு. இதை ஃபுல்லாக பார்த்துட்ருக்க நம்ம சரத்குமார் முனிஷ்காந்தும், என்ன சார் இவன் சரியான சைக்கோவாக இருக்கான், இவனை ஏன் சார் இப்படி டார்ச்சர் பண்ணுறான், நாளைக்கு காலையில் உனக்கு ஃபோன் பண்ணுவேன், தயாராரு, உன்னையே தான் நான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன் அந்த வேட்டைக்கு, நீ கொலை பண்ணுவியா என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இப்போ அது தீந்துருச்சு, நீ கொலை பண்ணுவ, நாளைக்கு ரெடி ஆயிருனா. காலையில் கரெக்டாக ஃபோன் வருது. இவர் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனா அந்த 4 போலீஸும் மப்டிலேயே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. நம்ம 2 பேருக்கு இடையில தேவையில்லாமல் போலீஸ் எதுக்கு வருது, அதனால் நான் சொல்கிறபடி வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுனா போலீஸ்லேருந்து தப்பிச்சு அங்கேருந்து ஓடுறாரு. இவங்க மொபைல் ஃபோன் ஜிபிஎஸை வச்சு ஃபாலோ பண்ணால் அந்த மொபைல் ஃபோனையும் ஒரு காருக்குள்ளே போட்டுட்டு காரில் இருக்க மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு போக சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடுது. அதனால் நம்ம விஜயும் மொபைலை போட்டுட்டு போயிடுறாரு. இவங்க போலீஸை ட்ராக் பண்ண முடியாமல் இவரை மிஸ் பண்ணிடுறாங்க. நான் இதுக்கு மேலே எங்கே தான் போகணும் அப்படின்னு கேட்கும்போது, நீ கரெக்டாக லொக்கேஷனுக்கு வந்துட்ட, திரும்பி பாரு, அந்த வீட்டுக்குள்ளே போனால் அது நம்ம ரவுடி காளியோட வீடு, உள்ளே போனால் ஏய் என்ன நீ பாட்டுக்கு உள்ளே போயிட்டுருக்க, யாரை பார்க்கணும் என்ன அப்படின்னா காளியை பார்க்கணும், டாக்டர் கருணாகரன் அனுப்புனாருன்னு சொல்லுன்னு சொன்னால் அதே மாதிரி சொன்னோன்னே
இங்கே காளியை பார்க்க வந்தா அவன் ஃபோனில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க இவர் அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. என்ன விஷயம், எதுக்கு இங்கே வந்தேன்னா ஒரு கொலை பண்ணணும். யாரை? ஒரு மிகப்பெரிய ரவுடியை கொலை பண்ணணும். 2 கோடியிலேருந்து 3 கோடி செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு கேட்கும்போது, நீ கொல்ல வேண்டிய ஆள் யார், பேரை சொல்லுனா நார்த் மெட்ராஸ் காளினா அவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. யாரா இவன் நம்மக்கிட்ட வந்து நம்மளையே கொல்லணுங்கிறான், இவனை ஃபோட்டோ எடுத்து டாக்டருக்கு அனுப்பி இவனை தெரியுமான்னு கேளுனா ஃபோட்டோ எடுத்து டாக்டருக்கு அனுப்புகிறாங்க. அப்படி யாரையும் தெரியாதுன்னா இவரை போட்டு அடிக்க போனால் நம்ம மாஸ்க் மேன் சொல்கிறாரு, காளிக்கு ஒரு ஃபோன் வரும், அதை அட்டன் பண்ண சொல்லுனா, சார் உங்களுக்கு ஒரு ஃபோன் வருமா, அதை அட்டன் பண்ண சொல்கிறாருன்னா ஃபோனை அட்டன் பண்ணால் ஃபோனில் வீடியோ வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட தம்பியை ஒரு கண்ணாடியில் போட்டு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இதை அப்படியே டிவியில் கனெக்ட் பண்ணால் எல்லாரும் பார்க்குறாங்க. அதில் கண்ணாடிக்குள்ளே அரை மணி நேரத்துக்குள்ளே தண்ணி விழுந்து நிறைஞ்சிரும். அதே மாதிரி உன் தங்கச்சிக்கு எந்த அளவுக்கு ஸ்டெமினா இருக்குன்னு பார்ப்போம் இப்போ அப்படின்னு காமிக்கிறாங்க. அவங்க அம்மாவை ஒரு சேரில் கட்டி போட்டு ரோலிங்கில் இருக்க ஒரு ட்ரில்லர் மிஷினை ஆன் பண்ணி விட்டு அதோட கயிறை இவரோட தங்கச்சிட்ட கொடுத்துருக்காங்க. கயிறை நீ எந்த அளவுக்கு ஸ்டெமினாவோட மல்லு கட்டி இழுத்து வச்சிருக்கியோ அது வரைக்கும் உங்கள் அம்மாவோட உயிர் இருக்கும். விட்ட இந்த ஊசி நேராக உங்கள் அம்மாவோட கண்ணு வழியாக மூளையை பொழந்துட்டு வெளியே வந்துடும், ஜாக்கிரதை. உங்கள் 2 பேருக்கு ஒரு கேம், விஜய் அண்டு காளி. உங்கள் 2 பேரும் நேருக்கு நேராக அடித்து மோதிக்கணும். இதில் யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்களோட குடும்பம் காப்பாற்றப்படும். 36 கொலைகள் செஞ்ச காளி, அவருக்கு எதிராக மோத போகிறது உயிரையே கொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நம்ம விஜய். பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு, எல்லாரையும் வெளியே போக சொல்லு அப்படின்னு வெளியே போக சொல்லிட்டு எல்லா டோரையும் லாக் பண்ணால் நம்ம விஜய் வேகமாக கோடாலி எடுத்துகிட்டு வெட்ட வராரு. ஆனால் நம்ம காளி ப்ரொஃபஷனலாகவே பெரிய கேங்ஸ்டராக விஜயை தூக்கி போட்டு அடித்து பந்தாடுறாரு. அதே சமயம் அங்கே அவரோட தங்கச்சியும் கையை வலிக்கிக்கிட்டே இருக்கு. வலி தாங்க முடியாமல், அண்ணா சீக்கிரம்னா என்னை காப்பாத்துனா அப்படின்னு கத்துனா இவர் வெறி பிடிச்சி இவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கண்டமானிக்கு அடித்தா நம்ம காளி இவரை அடிச்சுட்டு இவர் மேலே உட்காந்துட்டு அந்த மாஸ்க் மேலே சொல்கிறாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அடுத்து உங்ககிட்ட தாண்டா வருவேன். அப்போ நீ இது வரைக்கும் வாழ்க்கையில் ஏண்டா உயிரோட இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு நினச்சி சாவாடா அப்படின்னு மாஸ்க் மேன்ட்ட பஞ்சு பேசிகிட்டு இருந்தா அதாண்டா கேப்புன்னு நம்ம விஜய் பக்கத்தில் இருந்த கம்பி எடுத்து அவர் கழுத்துலேயே சொருகி கொண்டுறாரு. சொன்ன மாதிரியே நம்ம மாஸ்க் மேனு அந்த மிஷினை ஆஃப் பண்ணி அவங்க அம்மாவை உயிரோட விட்டுறான். ஆனால் தண்ணி நிறைஞ்சு நம்ம காளியோட தம்பி அங்கேயே மூச்சு திணறி செத்தும் போயிடுறான். நீ சொன்ன மாதிரி அவனை கொண்டுட்ட, ஆனால் வெளியே இருக்காவே அடியாள்கிட்டேருந்து உயிர் பொழைச்சேனா நாளைக்கு உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னா வெளியே சத்தத்தையே காண என்னாச்சுன்னு சொல்லி எட்டி பார்த்தா அவன் நம்ம அண்ணனை கொண்டுட்டாண்டான்னு உள்ளே வந்து நம்ம விஜய் அடித்து கொல்ல போகும்போது நம்ம சரத்குமார் கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாரு. நம்ம விஜயை காப்பாற்றி அங்கே இருக்க எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணி அங்கேருந்து விஜயை காளியை கொன்னதுக்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. பேப்பர் மீடியா ஃபுல்லாக இவனா காளியை கொன்னா, போலீஸே கொன்னுட்டு இவன் மேலே பழிய தூக்கி போடுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தா நம்ம மாஸ்க் மேனு இதெல்லாம் சரியில்லையே, கேஸ் தப்பாக போதே, நடந்தது என்னன்னு மக்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நடந்த ஃபைட்டு அந்த வீடியோ எல்லாத்தையும் அப்படியே பப்ளிஷ் பண்ணி விடுறாங்க. இதை ஃபுல்லாக பார்த்த மக்கள் யாராக இருந்தாலும் தன்னோட அம்மாவையும் தங்கச்சியும் காப்பாற்றணும்னா கண்டிப்பாக கொலை பண்ண தான் செய்வான். அந்த பையன் செஞ்சதில் தப்பே இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட கொடூரமான மாஸ்க் மேனை இன்ன வரைக்கும் போலீஸை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்குது. உடனே அரெஸ்ட் பண்ணணும்னு பெரிய லெவலில் ப்ரெஸ்ஸு, மீடியா, ஹோம் மினிஸ்டர் வரைக்கும் இது பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. நம்ம ஹோம் மினிஸ்டர் இவரை பிடிச்சி வாங்குன்னு வாங்கிட்டு இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்க அம்மாவும் தங்கச்சி இங்கே உயிரோட இருந்து ஆகணும், அந்த மாஸ்க் மேன் யாருன்னு எனக்கு கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுறாங்க. நம்ம மாஸ்க் மேனு கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லியிருந்தா இவர் வந்து நம்ம விஜயை கேட்குறாரு, அவன் கர்மா இஸ் பூமராங்னு சொல்லி சொன்னான்னா கண்டிப்பாக நீ ஏதோ பண்ணியிருக்க, மரியாதையாக உண்மையை சொல்லு, நீ என்ன பண்ண, உனக்கு அவனுக்கு என்ன சம்மந்தனா? சார் நான் எதுவுமே பண்ணலை சார், எங்கள் அம்மா தங்கச்சி தான் சார் என் உலகமே, தயவு செய்து அவங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க சார் ப்ளீஸ் சார்னு கெஞ்சுறாரு. மறுபடியும் நம்ம மாஸ்க் மேன் அதே மொபைலுக்கு ஃபோன் அடித்தா இங்கே முனிஷ்காந்த் சார் என்ன சார் அவன் ஃபோன் அடிக்கிறான் அப்படின்னு சரத்குமார்ட்ட கொடுத்தா, இந்த ஃபோனை நேராக விஜய்கிட்ட கொண்டு போய் கொடுங்கண்ணா, நீ சொல்கிறத கேட்கறதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா அப்படின்னு சொன்னால் திருப்பிட்டு ஃபோன் அடிச்சுட்டு, என்ன தைரியமாக பேசுகிற, நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு, இல்லைன்னா அவன் அம்மாவையும் தங்கச்சியும் கொண்டு பணமாக்கிட்டு இதுக்கு நான் இன்னொரு ஆளை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் வேறு வழி இல்லாமல் முனிஷ்காந்த் கொண்டு போய் ஃபோனை கொடுக்குறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் அவனை கொண்டுட்டேன்ல, தயவுசெய்து எங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் விட்டுரு அப்படின்னு விஜய் கெஞ்சினா, நீ சொல்கிறது ரைட்டு தான்,
ஆனால் நான் என்ன பண்ணேன், தெரியாமல் நான் 2 பேரை கடத்திட்டேனே, நீ ஒரு கொலை தானே பண்ணியிருக்க, அப்போ இன்னொரு கொலை மட்டும் நீ பண்ணு, நான் 2 பேரையும் சேர்த்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இனிமேல் என்னால் கொலை பண்ண முடியாது, எங்கள் அம்மாவையும் தங்கச்சி நீ கொன்னாலும் சரி, விதிப்படி என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. நம்ம முனிஷ்காந்த் வந்து, டேய் நீ ஏதோ டென்ஷன் ஆகாத, ஏசிபி எப்படி அவனை கண்டுபிடிச்சிருவாரு, நீ கவலைப்படாமல் இரு, இந்தா சாப்பிடு அப்படின்னு சாப்பாடை கொடுத்தா அந்த சாப்பாடை தள்ளி விட்டுட்டு, தயவு செய்து நீங்கள் இங்கேருந்து போங்க, என்னை தனியாக விடுங்கன்னு சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த சாப்பாடு பார்சல் வைப்ரேட் ஆகிறத பார்த்தா இவர் என்னடா இது வைப்ரேட் ஆகுதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவங்க அம்மாவோட விரலை துண்டா வெட்டி அந்த சாப்பாடில் வச்சு விட்ருக்கான் நம்ம மாஸ்க் மேன். அதை பார்த்த உடனே இவர் கத்தறி அழுகிறாரு. இவரோட செல்லில் இருந்த சிசிடிவியை பார்த்துட்டீங்க சார், அங்கே பாருங்க சார், அங்கே என்ன கொடுமைனா அவங்க அம்மாவோட விரலை கட் பண்ணி வச்சு விட்ருக்கானா. அடுத்து அந்த ஃபோனை எடுத்து பேசணும்னா, நீ சொல்கிற மாதிரியே நான் இன்னொரு கொலை பண்ணுறேன், தயவு செய்து எங்கள் அம்மாவை விட்டுரு, ஆனால் நான் இங்கேருந்து எப்படி வெளியே போக முடியல, அதை நான் பார்த்துக்கிறேன், அந்த சாப்பாடை மட்டும் அள்ளி சாப்பிடு, மீதி எல்லாம் தானாக நடக்கும்னா. இங்கே வேக வேகமாக இதை கேட்டுட்டு சாப்பாடை சாப்பிட விடாமல் தடுக்க வராங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சாப்பாடை சாப்பிட்டு அவர் மயக்கமும் போட்டுறாரு. நேராக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் ஃபுல் பாதுகாப்போட வெளியே போலீஸ் நிற்குது. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் டீனே வராரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம கௌதம் மேனன் தான். உள்ளே வந்து ட்ரீட்மெண்ட் ரொம்ப நேரமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னா டக்குன்னு கதவை திறந்து உள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே மற்ற டாக்டர் எல்லாரையுமே அடித்து போட்டுட்டு நம்ம கௌதம் மேனனு விஜயை காரில் தூக்கிட்டு போகிறாரு. யார் சார் நீங்கள், என்னை எங்கே சார் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால், அம்மாவையும் தங்கச்சியும் தூக்குறதுக்கு முன்னாடியே அவன் என்னோட பையனை தூக்கிட்டான், அவன் தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கான், நீ பேசாமல் என் கூட வா, உன்னை ஒப்படைச்சிட்டு நான் என் பையனை கூப்பிட்டுட்டு கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நேராக அங்கே போனால் அங்கே இருக்க லைட்டு கேமரா டிவி எல்லாம் ஆன் ஆகுது. அதுக்கு இடையில எந்த க்ளூவுமே கிடைக்கலன்னு நம்ம ஏசிபி தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருந்தா ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. விஜய் நம்ம கூட தான் இருக்கான்னு தெரிஞ்சும் காரை ட்ரக்கில் ஏற்றின மாதிரி வீடியோவை எதுக்கு அவன் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இவன் சிட்டியை விட்டு அவுட் சைடு போயிட்டான் அப்படின்னு நம்ம நம்பணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்பியிருக்கான். கண்டிப்பாக இந்த 20 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் இருப்பான், அவன் அனுப்பின வீடியோ எல்லாத்தையும் ப்ளே பண்ணுங்கன்னு பார்த்தா அதில் இவருக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைக்குது. ஃப்ரோசன்னு எழுதியிருக்க மாதிரி. சுற்றி ரீசெண்டாக க்ளோஸ் ஆன ஐஸ் ஃபேக்ட்ரி இல்லை வேறு ஏதாவது ஐஸ் ஃபேக்ட்ரி இருக்கான்னு சொல்லி விசாரிச்சா கரெக்டாக ஒரே ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டும் பிடிச்சிடுறாரு. அதே சமயம் இங்கே கௌதம் மேனனும் நம்ம விஜயம் வந்து நின்னா நம்ம மாஸ்க் மேனு டிவியில் பேசுகிறான். உங்கள் 2 பேருக்கு ஒரு ஆப்ஷன், உன்னோட மகன்கிட்ட இந்த ரம்பம் இருக்குது, அதே மாதிரி உங்கள் அம்மாவும் தங்கச்சியும் ஆக்சிஜன் இல்லாத இந்த கண்ணாடி இதுக்குள்ளே இருக்காங்க. கரெக்டாக உங்கள் 2 பேருக்கு இருக்க டைம் 10 நிமிஷம் தான். அந்த 10 நிமிஷத்தில் 2 பேரில் யார் உயிரோடு இருக்கீங்களோ அவங்களோட ஃபேமிலி காப்பாற்றப்படும் அப்படின்னு சொன்னால், நீ யார், உனக்கு என்ன வேணும், ஏன் எங்களை இப்படி டார்ச்சர் பண்ணுற செய்கிற அப்படின்னு கேட்டால், இதை மக்கள் எல்லாரும் லைவில் பார்த்துட்ருக்காங்க, நான் யாருங்கிறத விட நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்ட்டு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. கரெக்டாக நம்ம கொரோனா பீரியடை காட்டுறாங்க. உயிர் குழப்பமா மாட்டாமான்னு ஒவ்வொரு மனுஷனும் உயிருக்காக போராடிட்டு இருக்கும்போது தான் உயிரை விட மக்களோட உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் போராடினாங்க. அதில் போராடின ஒரு டாக்டர் தான் பார்த்தீங்கன்னா என் நந்தினி அப்படின்னு நந்தினியை காமிச்சா அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நித்தம் எங்கள் கண்ணு முன்னாடி ஒவ்வொரு உயிராக போயிட்டுருக்கு, இங்கே ஆக்சிஜன் சிலிண்டர்ஸே இல்லை, இப்போ முதற்கொண்டு என் முன்னாடி ஒரு உயிர் போயிடுச்சு, தயவு செய்து எங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டரை உடனே அனுப்புங்க அப்படின்னு போட்டால் அந்த வீடியோ வேறு லெவலில் வைரல் ஆகிடுது. மினிஸ்டரை கூப்பிட்டு கேள்வி கேட்டோம்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் தேவையான சிலிண்டரை அனுப்பிட்டு தான் இருக்கோம், இப்படி ஒரு நோய் வர நாங்கள் என்ன கனவா கண்டோம் அப்படின்னு உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு 200 சிலிண்டர் அனுப்பு, அந்த பொண்ணை எனக்கு நன்றி தெரிவித்து ஒரு வீடியோவையும் போட சொல்லிடுன்னு மினிஸ்டர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் மேனன். யார் இந்த பொண்ணு இப்படியெல்லாம் வீடியோ போட்டுட்ருக்கு, தேவையில்லாமல் நம்மளுக்கு பிரச்சனை, மேலே இருந்து ஃபோன் பண்ணி என்னை கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சென்சிட்டிவான பொண்ணுக்கு ஐசியூவில் போட வேண்டியதானே, அங்கே தானே சர்ப்ளஸாக ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐசியூக்கு மாற்றி விட்டுறாங்க. அங்கே ஜென்ரல் வார்டில் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி நம்ம நந்தினிகிட்ட சொன்னால் அவங்க ஐசியூலேருந்து ஓடியாந்து, ஏன் இங்கே ஆக்சிஜன் சிலிண்டர் இருந்துச்சு, அது எங்கே போச்சு அப்படின்னு கேட்டால், அங்கே போய் சிலிண்டர் இருந்த ரூமில் சிசிடிவியை செக் பண்ணி பார்த்தா அங்கே இருந்த சிலிண்டர் எல்லாத்தையுமே நம்ம கௌதம் மேனன் அவரோட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தனித்தனியாக ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பி விட்டுறாரு. அதை பார்த்து டென்ஷனான நம்ம நந்தினி பார்த்தீங்கன்னா இங்கே கேட்குறாங்க, என்கிட்ட வீடியோ ஆதாரத்தோடு இருக்குது, மரியாதையாக அந்த 200 சிலிண்டர் இங்கே திருப்பி வந்து ஆகணும்,
இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோவை வெளியிட்டு 3 ஆஸ்பத்திரிக்குமே சீல் வச்சு விட்டுருவேன்னு சொல்லிட்டு அவரை ஓங்கி அரைஞ்சிட்டும் போயிடுறாங்க. வெளியே வந்த நம்ம நந்தினிகிட்ட அந்த நர்ஸு ஓடி வந்து, டாக்டர் அந்த உயிர் போயிடுச்சு டாக்டர் அப்படின்னா அவங்க அப்படியே அழுதுட்டு உட்காந்தா, இந்த வீடியோவை வெளியிடுங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி ஆள்லாம் அடங்குவாங்கன்னா, இவங்க பெரிய இடத்துல பெரிய பதவியில் இருக்கவங்க, இவங்ககிட்ட மோதி நம்மளால் ஜெயிக்க முடியாது, இருக்க உயிர்களையாவது எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலிண்டரை திருப்பி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சிலிண்டரை வச்சு இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தா நம்ம கௌதம் மேனன்னு காளிக்கு ஃபோன் பண்ணுறாரு. தேவையில்லாமல் இங்கே ஒரு சாதாரண ஹவுஸ் சர்ஜன் நாய் என்னைய கை நீட்டி அடிச்சிருச்சு, என் பிஸ்னஸையும் மொத்தமாக காலி பண்ண பார்த்துருச்சு, அவளை என்ன பண்ணணுமோ பண்ணிடு அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க அப்போ தான் அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்திருப்பாங்க. நேராக அங்கே அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவங்கள எல்லாரும் முன்னாடியும் தரன்னு அடித்து இழுத்துட்டு வந்தால் அவங்க எல்லார்ட்டையும் போய் கதவை தட்டி கெஞ்சுறாங்க, தயவுசெய்து என்னை காப்பாற்றுங்க, தயவுசெய்து என்னை காப்பாற்றுங்கன்னா. இவ்வளோ பெரிய ரவுடி எதிர்த்து யார் தான் காப்பாற்ற முடியும்? எல்லாரும் பயந்து விலகி நின்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழேயே வச்சு அவங்கள கொடூரமாக அடித்து எல்லாரும் முன்னாடியும் கொண்டுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமும் காமன் நேரமாக அவங்க தண்ணின்னு கதறாங்க. ஆனால் எல்லாரும் அந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து வேடிக்கை பார்த்தா யாருமே அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து தண்ணியும் கொடுக்கல, ஒரு ஆம்புலன்ஸ்க்கு கூட ஃபோன் அடிக்கலை. அப்படி ஃபோன் அடிச்சிருந்தாலோ தண்ணி கொடுத்துருந்தாலோ இன்றைக்கி அந்த உயிரோடு இருந்திருக்கும். அடுத்தவங்களுக்காக உயிரை கூட கொடுக்கறதுக்கு தைரியமாக இருந்த அந்த உயிரை காப்பாற்ற இங்கே யாருமே இல்லை. அதே மாதிரி திருப்பூரில் 2 காதல் ஜோடியை அங்கே வந்து 5 பேர் ரோட்லேயே வச்சு வெட்டினாங்க. அந்த இடத்துல இருந்ததுல ஒரு 10 பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தா அந்த 2 உயிரும் போயிருக்காது. நீங்கள் எல்லாம் நின்று கைகட்டி வேடிக்கை பார்க்கறதுனால தான்டா இந்த மாதிரி உயிரெலாம் போயிட்டுருக்குன்னா, அதுக்கு நான் என்ன பண்ணேன்? அவங்க 15 பேர், அவங்கள எதிர்த்து என்னால் எப்படி கேள்வி கேட்க முடியும்னு நம்ம விஜய் கேட்டா, ஏன் அதே 15 பேர் இருக்க பார்த்தானே நீ காளியை கொன்ன, அப்போ உன் குடும்பத்துக்குன்னா ஒரு விஷயம், அடுத்தவன் குடும்பத்துக்குன்னா ஒரு விஷயமா? நான் மட்டுமா அங்கே இருந்தேன்? அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, எல்லாரையும் விட்டுட்டு என்னையை மட்டும் டார்ச்சர் பண்ணுறேன்னு கேட்டால், நம்ம மக்கள்கிட்ட இருக்க பிரச்சனையே இதாண்டா. நம்ம மட்டும் கஷ்டத்தை அனுபவிக்கிறோங்கிறத விட அடுத்தவன் நல்லா இருக்கானே அப்படிங்கிறது தானே உன் பிரச்சனை. நான் வந்து கேமை நியாயமாக தான் விளாண்டேன். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாரோட பேரையும் குளிச்சு போட்டதில் எனக்கு உன் பேர் தான் வந்துச்சு. உங்கள் 2 பேருக்கும் நான் சொன்ன மாதிரி 5 நிமிஷம் தான் டைம் அப்படின்னு சொல்லும்போது 2 பேருக்கு இடையில பயங்கரமான ஃபைட்டு. இங்கே சண்டை நடந்து நம்ம கௌதம் மேனனை கொள்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சரத்குமார் அங்கே உள்ளே நுழைஞ்சிடுறாரு. இதை கேமராவில் பார்த்துட்டு இருந்த நம்ம மாஸ்க் மேன் கேம் தப்பாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டக்குன்னு எஸ்கேப்பும் ஆகிடுறாரு. ஜஸ்ட் மிஸ்ஸில் உள்ளே நுழைஞ்சு நம்ம சரத்குமார் அவரோட பையனையும் சரி இங்கே இவங்க அம்மா தங்கச்சி 2 பேரையுமே காப்பாற்றிடுறாரு. ஆனால் அதுக்குள்ளே இங்கே விஜய் நம்ம கௌதம் மேனனை அடிச்சே கொன்னுட்டாரு. கோர்ட்டுக்கு கேஸ் வந்துச்சுன்னா அவங்க 2 பேர் செஞ்சது தப்பாக இருந்தாலுமே நம்ம விஜய் இந்த கொலைகள் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இந்த 2 கொலைகளுமே அவரோட தற்காப்புக்காக செஞ்சதாக இருக்கும். அதனால் குறைஞ்சபட்ச தண்டனையாக இவருக்கு 1 வருஷம் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறோம் அப்படின்னு தீர்ப்பு வந்துடுது. பட் சாம்பார் ட்விஸ்ட்டு கிளைமேக்ஸில் அப்படின்னு சொன்னேன்ல, அதே மாதிரி சரத்குமார் இங்கே நேராக வராரு நம்ம விஜயை பார்த்து பேசுகிறதுக்காக. சார் நீங்கள் தான் சார் கடவுள் மாதிரி என் அம்மாவையும் தங்கச்சியும் காப்பாற்றினீங்க அப்படின்னா, நீ எனக்கு நன்றி சொல்ல வேணாம்ப்பா, நீ நன்றி சொல்ல வேண்டியது அந்த மாஸ்க் மேனுக்கு. ஏன்னா நான் லேட்டாக போயிருந்தாலும் உங்கள் அம்மாவும் தங்கச்சி செத்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான மினிமம் ஆக்சிஜன் இருக்கிற மாதிரி ஆல்ரெடி அந்த கண்ணாடியில் செட் பண்ணி தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பையனும் செத்துருக்க மாட்டான். ஏன்னா அந்த ரம்பம் குறிப்பிட்ட லெவலை தாண்டி போகாத அளவுக்கு அந்த ரம்பத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு ராடு இருந்துச்சு. அது இல்லாமல் உங்கள் அம்மா கண்ணில் அந்த ஊசி குத்தி செத்துருவாங்களா அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் அம்மா உட்காந்துருக்கிறதுக்கு 4 இன்ச்சு தள்ளியே அந்த ஊசி நிற்கிற மாதிரி தான் செட் ஆகிருக்கு. அப்படி இருக்கும்போது உங்கள் அம்மாவோட விரலை கட் பண்ணி எப்படி அவன் அனுப்பியிருப்பான்னு யோசிச்சா, உங்கள் அம்மாவோட விரலை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த விரலில் இன்ஜெக்ஷனும் போட்டிருக்கு. 2 கொலையை பண்ணி பயங்கரமான தண்டனை வாங்க வேண்டிய ஒருத்தனை ஒரே 1 வருஷம் கடுங்காவல் தண்டனை மட்டும் வாங்கி கொடுக்கறதுக்காக உங்கள் அம்மா தன்னோட விரலையே இழந்திருக்காங்களோ அப்படின்னு எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது. உங்கள் அம்மாவுக்கும் மாஸ்க் மேனுக்கு என்ன சம்மந்தமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் இவர், சார் அனாவசியமாக பேசாதீங்க சார், எங்கள் அம்மா பற்றி தப்பா அப்படின்னு சொன்னோம்னா, அது மட்டும் இல்லை ராஜா, இன்னும் இருக்குது. நம்ம மாஸ்க் மேன் கரெக்டாக 11:30 மணிக்கு அங்கே இருந்த ஒரு வீடியோ இருந்துச்சு. அதே 11:30 மணிக்கு நான் அங்கே போய் பார்த்தேன்னா சன்லைட்டு வேறு இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால்,
இது எதுவுமே அவன் வந்தது லைவ் கிடையாது. இது எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ. இது எல்லாத்தையும் விட என்னைய சர்ப்ரைஸ் பண்ண ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னா, நம்ம காளியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இதை பாரு அப்படின்னு காமிச்சா, என்ன பார்க்குற, நீ கழுத்தில் குத்துனதுனால காளி இறந்து போகலை, அதுக்கு முன்னாடியே அவனோட எலும்பு உடஞ்சி போய் அது உள்ளுக்குள்ளே குத்துனதுனால அவன் இறந்து போயிருக்கான்னு சொல்லி இருக்கு. அவ்வளவு பயங்கரமாக அவனை குத்தி எலும்பை உடைச்சிருக்கேன்னா கண்டிப்பாக ஒரு நார்மல் பர்சனால் முடியாது, ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட்டரால் மட்டும்தான் முடியும். அப்படிங்கும்போதே நம்மளுக்கு ஃபைட்டு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கு மேலேயே நீ நடிக்க வேணாம் விஜய், உண்மையை சொல்கிறியா இல்லை எல்லாத்தையும் நானே சொல்லணுமான்னு கேட்டால், ஓகே சார் நானே சொல்கிறேன், இது எல்லாத்தையும் நான் பண்ணது எங்கள் அப்பாக்காக அப்படின்னு காமிச்சோம்னா, அவங்க அப்பாவை காமிக்கிறாங்க. அவர் சமுத்திரக்கனி. அவரும் கொரோனா டயத்தில் அதே ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருப்பார். இவங்க அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே, சார் உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் கூட இருக்குது, கொஞ்ச நேரம் உங்கள் ஆக்சிஜன் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய நான் உயிரையும் காப்பாற்றிடுவேன் சார் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்கள்ட்டையா கெஞ்சினா யாருமே அவங்களோட ஆக்சிஜன் மாஸ்க்கை கொடுக்குறதா இல்லை. அப்போ அங்கேருந்த சமுத்திரக்கனி தான் பார்த்தீங்கன்னா, இந்தம்மா என் மாஸ்க் எடுத்துகிட்டு போ, என் ஆக்சிஜன் இதை வச்சு அந்த 2 உயிரையும் காப்பாற்றினா, அப்பா உங்களுக்கு ஏற்கனவே ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குது, இது இல்லைன்னா நீங்கள் உயிரோடையே இருக்க முடியாதுன்னா என் ஒரு உயிரோட அந்த 2 உயிர் முக்கியமாக, நீ எடுத்துகிட்டு போ, எனக்கு ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு அவரோட சிலிண்டரை கொடுத்துட்டு அவர் அங்கே வெளியே போய் உட்கார்றாரு. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அவர் ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாமல் இறந்தும் போயிடுறாரு. அதை தான் பார்த்தீங்கன்னா நர்ஸு ஓடி வந்து இங்கே நம்ம நந்தினிகிட்ட சொல்கிறாங்க, அந்த உயிர் போயிடுச்சு அப்படின்னு. நந்தினி யாரோ ஒரு ஆளாக இருந்தாலும் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி எங்கள் கூடயே தான் அவள் இருந்தா அப்படின்னு காமிச்சா, நந்தினி இவங்க வீட்டில் ஒரு ஆளாக அவ்வளவு தூரம் பாசமாக வளர்ந்துட்டுருப்பாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, இவங்க அப்பா இறந்தப்ப எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போயிருந்தா அங்கே நந்தினி கூட இவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த சமயத்தில் தான் நந்தினியை எல்லாரும் முன்னாடி அடிச்சே கொன்னது. அதுக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் சார் 2 வருஷமாக பிளான் பண்ணி இந்த மாதிரி இவங்களை தூக்கணும்னு காமிச்சா, நம்ம சரத்குமார் சொல்கிறாரு, அவங்க 2 பேரும் சாக வேண்டியவங்க தான், தப்பில்லை, ஆனால் இதை நீ அடுத்து கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா எல்லா எவிடன்ஸும் என் கையில் தான் இருக்குது, யோசிக்காமல் உன்னை உள்ள தூக்கி போட்டுருவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை இப்படியே நம்மளுக்கு சூப்பராக முடிச்சிட்டாங்க. இந்த உலகத்தில் மறுக்க முடியாத ஒரே ஒரு உண்மை நண்பா, அதை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு கெட்டவனுக்கு ஒரு பிரச்சனைனா அவன் உடனே ஃபோன் அடித்தா அவனோட நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 10லேருந்து 100 பேர் வரைக்கும் கூட அவனோட சேர்ந்த கெட்டவங்க வந்து நிற்பாங்க. ஆனால் ஒரு நல்லவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்தா அவனை மாதிரியே இருக்க நல்லவங்க, நம்மளுக்கு எதுக்குங்க வீண் பிரச்சனை, பேசாமல் நம்ம வீட்டிலேயே இருந்துக்குவோம் அப்படின்னு ஒதுக்கி தான் போவாங்க. அதுக்கு மீறி அதை தட்டி கேட்கணும்னா அதையும் தட்டி கேட்குற ஒரு கெட்டவனில் ஒரு நல்லவன் தான் அந்த இடத்துல வந்து நிற்பான். இதிலிருந்து நீங்கள் நல்லவனா கெட்டவனா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க நண்பா. இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.